ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நம்ம விதிகள் சீரிஸ் பார்த்துருக்கோம். இந்த விதிகள் சீரிஸ் நம்ம எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்றது தெரியும். சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இந்த மாதிரியான டாஸ்க்கை நம்ம டேக்கிள் பண்ணணும்னா இந்த ரூட் வேர்ட் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரூட் வேர்ட் ப்ரிப்பரேஷனை நம்ம நிறைய சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்டோம். அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். அண்ட் இதுக்கான மெட்டீரியல் இப்போ நம்ம பார்க்கக்கூடியதுக்கான மெட்டீரியல்ன்றது நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். அந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் உங்களுக்கு நான் கீழே கொடுத்தாச்சு. அது போக த பாஸ்ட் இஸ் யுவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சீரீஸான பர்பஸ் என்னன்னா, ப்ரீவியஸ் பேப்பர்ஸை கண்டிப்பாக சால்வ் பண்ணணும். அதை சால்வ் பண்ணாமல் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் அந்த சீரீஸ் போட்டிருக்கோம். ஸோ ஒரு நாளும் ஒரு பேப்பர் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். பிகாஸ் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பேப்பர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பட் நீங்கள் ரிப்பீட்டடாக அந்த பேப்பர்ஸ் பார்க்கும்போது தான் எல்லா பேப்பர்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% ஒரே டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குறீங்களோ, ஒரு கரெக்டாக ஒரு 4-5 இயர்ஸ் நம்ம பார்த்துட்டோன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு சிஜியில் ஒரு 70-80% நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களோட மற்ற ப்ரிப்பரேஷன் வரும். ஸோ இன்றைக்கான வீடியோஸ் போவோம். ஸோ இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில நியூ வேர்ட்ஸ் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க, ஒரு சில காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ் பார்ப்பீங்க. அண்ட் அதுக்கான ரூட் வேர்ட் மீனிங்கும் கொஞ்சம் மாறும். ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிச்சாகணும். ஸோ இன்னைக்கான வேர்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, கேட், சிட், கேஸ். ஓகே, இது மூணுக்கான மீனிங், மூணுமே தனித்தனியாக இருந்தாலும் மூணுக்கான மீனிங் என்னன்னா, டு ஃபால் ஆர் பீஃபால் பை சான்ஸ் ஆர் டு ஹேப்பன் பை சான்ஸ். இதுதான் இங்கிலீஷில் வரக்கூடிய மீனிங். பட் லாட்டினில் இந்த மீனிங் தான் இருக்கு. இப்போ இதை பேஸ் பண்ணி என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்றது நம்ம பார்ப்போம். ஆக்சிடென்ட், கேஷுவல், டிகேடன்ட், இன்சிடென்ட், ஆக்சிடென்ட், ஒகேஷன். இதில் ஒரு சில வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு சில வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த ஒரு சில வேர்ட்ஸ் தெரியாத வேர்ட்ஸை மட்டும் நான் அழகாக இங்கே சொல்லிட்டு போயிடலாம். பட் அது முக்கியம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ்லேருந்து நம்ம அந்த ரூட் வேர்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா தான் பட் தெரியாத வேர்டுக்கான மீனிங் என்னன்னு நீங்கள் ஈஸியாக டெடியூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆக்சிடென்ட், இல்லை சிட் அப்படின்னா டு ஃபால் பை சான்ஸ், டு ஹேப்பன் பை சான்ஸ். ஸோ ஆக்ட் நாட் டு இல்லைனா அப்பான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நாட் டு ஒரு விஷயத்து மேலே அப்படின்றது. அப்போ ஆக்சிடென்ட், டென்ட்ன்றது இங்கிலீஷில் ஐஎன்ஜி மாதிரி, அது லாட்டினில் டென்ட்னுவாங்க. பட் இங்கிலீஷில் வரும்போது இதுக்கான டோட்டல் மீனிங் மாறிடும். ஸோ ஆக்சிடென்ட்டுக்கான மீனிங் உங்களுக்கு தெரியும். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம ஆக்சிடென்ட்னு சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸில் பார்ப்போம். ஹி வாஸ் ஹர்ட் இன் தி ஆட்டோமொபைல் ஆக்சிடென்ட். ஸோ ஆட்டோமொபைல் ஆக்சிடென்ட் அப்படின்றது கார் ஆக்சிடென்ட்டாக இருக்கலாம், பைக் ஆக்சிடென்ட்டாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். மீட்டிங் வாசன்ட் பிளான்ட், இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட், அன்எக்ஸ்பெக்டட் ஒன். அடுத்து கேஷுவல். ஓகே, இப்போ கேஷ்னா என்ன சொல்லிருக்கா, டு ஹேப்பன். டு ஹேப்பன் அகெயின் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் ஆர் வித்தவுட் பர்பஸ். டு ஹேப்பன் வித்தவுட் பர்பஸ், அதே தான் டு ஹேப்பன் ஆர் டு ஃபால். ஸோ டு ஃபால்னா ஒரு விஷயம் விழுறது. டு ஃபால் இன் டு பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லாமே கைக்கூடி வரும், நடக்கும், அது எல்லாமே உங்களுக்கு இதில் வரும். அப்போ இதுக்கான அர்த்தம் என்ன? கேஷுவல்ன்றதுக்கான அர்த்தம்னா எந்த ஒரு பர்பஸும் இல்லாமல், எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் கேஷுவல். இப்போ சென்டென்சஸ் பார்ப்போம். ஹி ஹாஸ் ரிலாக்ஸ்ட் கேஷுவல், ஹி ஹாஸ் அ ரிலாக்ஸ்ட் கேஷுவல் மேனர். ரிலாக்ஸ்ட் கேஷுவல் மேனர் இன் த சென்ஸ் அவங்க எதுவுமே இன்டென்ஷனலாக பண்ண மாட்டாங்க, ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. இட் வாஸ் ஜஸ்ட் அ கேஷுவல் அக்வென்டன்ஸ். அக்வென்டன்ஸ் யாருன்னா நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு வரும். நெய்பர்ஸாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், அவங்க அக்வென்டன்ஸ் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயே வர மாட்டாங்க. ஜஸ்ட் கேஷுவல் அக்வென்டன்ஸ்னா என்னன்னா எந்த ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் மீட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிகேடன்ட். டிகேடன்ட் இந்த வேர்டு எங்கேருந்து வந்திருக்குன்னா, கேட் நாட் டு ஃபால், டி நாட் டவுன், டு ஃபால் டவுன், ஆர் வி கேன் சே டவுன் ஃபால். டவுன் ஃபால், 1 minute, சாரி, டவுன் ஃபால். அப்போ இந்த வேர்ட் நீங்க எங்க எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த வேர்ட் தெரியும், டிகே. ஓகே, ஆர் டீகம்போஸ், இந்த மாதிரி வேர்டு தான். இப்போ ஒரு ஆர்கானிசமோ இல்லை ஒரு ஃபுட்டுக்கு டீகம்போஸ் ஆச்சுன்னா என்ன ஆயிடுச்சுன்னா அது கெட்டு போச்சு. டிகேன்றது அகைன் கெட்டு போறதுக்கான ஒரு விஷயம் தான். ஓகே, அப்போ டிகேடன்ட் அது மாதிரி தான் அழிஞ்சு போகுது. இப்போ டீகம்போஸ் ஆனால் டிகானா என்னன்னா அது அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி ஒரு எம்பையரோ ஒரு ஆர்கனைசேஷனோ டிகேடன்ட் வேர்ட் யூஸ் பண்றோம்னா அது அழிஞ்சிருச்சு, அது ரூவன்ஸ். they become ruins. Ruins in the sense அவ்வளோதான், அது தரமட்டமாக ஆயிடுச்சு. அதுதான் டிகேடன்ட்டோட மீனிங். Roman society became decadent before the fall of the empire.
ஸோ பிகேம் டிகாடன்ட் இன் த சென்ஸ் தே பிகேம் நத்திங். ஓகே, ஸோ அது எவ்வளோ பெரிய எம்பையராக இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக அது நடந்துருச்சு. தேர் இஸ் டிகே இன் ஹிஸ் டூத். ஓகே, நான் சொன்ன மாதிரி அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்தேன். டிகே இன் ஹிஸ் டூத்னா ஒரு பல் சொத்தையாக இருக்குது, அது அழுகி போகுது, அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக அழியுது. த டூத் ஹேட் டிகேட் பேட்லி பிஃபோர் சாம் saw his dentist. டிகேட் பேட்லினா அது ரொம்ப கெட்டு போய் அது ஒரு வேர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட் இன்சிடென்ட். ஸோ இன்சிடென்ட்ன்றது அகெயின் ஆக்சிடென்ட் மாதிரி. ஸோ ஆக்சிடென்ட்டில் ஏசி வரும். ஏசினா டூ, இன்னும் வந்து லாட்டினில் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆன் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்சிடென்ட்னா அகெயின் டு ஃபால் இன் பிளேஸ் ஆர் டு ஹேப்பன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகே, ஸோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அது எக்ஸ்பெக்டடாக அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், அதை நம்ம இன்சிடென்ட் சொல்லுவோம். பட் ஒன்லி அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சுன்னா மட்டும்தான் அதை நம்ம ஆக்சிடென்ட் சொல்லலாம். சென்டென்சஸ் பார்ப்போம். த ஓல்ட் மேன் டோல்ட் மீ அபவுட் அன் இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் இன் ஹிஸ் பாஸ்ட். அன் இன்சிடென்ட் அட் த பார்டர் ஆஃப் 2 countries led to war. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது இன்சிடென்ட்ஸ்னு ஒரு வேர்டு இருக்குது, இன்சிடென்டல் ஒரு வேர்டு இருக்கும். ஸோ இன்சிடென்ட்டோட மீனிங் நம்ம பார்த்துட்டோம். இன்சிடென்ட்ஸ்க்கான மீனிங் என்னென்னு பார்ப்போம்னா செகண்டரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ இன்சிடென்ட்ன்ற வேர்டை பார்த்த உடனே அதோட மீனிங் வந்து இன்சிடென்ட் ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயமா இருக்குன்றது நினைக்காதீங்க. இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சிஇ வரும்போது இட் இஸ் ஆஃப் செகண்டரி இம்பார்ட்டன்ட் ஆர் நாட் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் த மெயின் சப்ஜெக்ட். அப்போ மெயின் சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும், சப் சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும். அந்த சப் சப்ஜெக்டை தான் நம்ம இன்சிடென்ட்ஸ்ன்னு சொல்றோம். இந்த சென்டென்ஸ் பாருங்க, தேர்ஸ் அ ஹை இன்சிடென்ஸ் ஆஃப் கிரைம் ஹியர். ஹை இன்சிடென்ட்ஸ்னா நிறைய சின்ன விஷயங்களா நடந்திருக்கும். ஓகே, நிறைய அன்இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் யூ வில் ஹாவ் இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ் பிசைட்ஸ் யுவர் பிளேன் ஃபேர். இன்சிடென்டல் எக்ஸ்பென்ஸ், அப்போ மெயின் எக்ஸ்பென்ஸ் என்ன? ஃப்ளைட்டோட ஃபேர். அப்போ அதுக்கு அடுத்து வரதெல்லாம் செகண்டரி எக்ஸ்பென்சஸாக இருக்கும். இன்சிடென்டலி ஹவ் ஆர் யூ. ஓகே, பெருசாக இல்லை, பட் ஜஸ்ட் லைக் தட் கேட்போல, அதுதான் இன்சிடென்டலி. ஒகேஷன். ஸோ கேஷுவல். ஓகே, அப்போ ஒகேஷன்றது என்னென்னா ஒரு தென் அண்ட் தேர் அப்படின்றது. இதில் ஒரு லாட்டின் வேர்டுன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ரியல் டைமில் ஒகேஷன்றது என்னென்னா நாட் ரெகுலர்லி. ஓகே, அதுதான் ஒகேஷனலின்னு சொல்லுவாங்க. சம்திங் தட் ஹேப்பன்ஸ் தென் அண்ட் தேர் ஆர் இன் அ பீரியட் ஆஃப் டைம். சென்டென்சஸ் பார்ப்போம். Occasion. We meet in some special occasions. அது பிளான்டாக இருக்கலாம், இல்லை என்ன வேணா இருக்கலாம். ஸோ ஒகேஷன் என்னன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஏதோ 1 or 2 times வர்றதுக்கு பேர் தான் ஒகேஷன். ஓகே, ஆக்சிடென்ட். இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆக்சிடென்ட்டுக்கான மீனிங் வந்து நீங்கள் இந்த வேர்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் இந்த வேர்டுக்கான மீனிங் உங்களுக்கு தெரியணும்னா ஃபஸ்ட்டு ஓரியன்ட்னா என்னென்னு தெரியணும். இந்த 2 வேர்டுமே ரொம்ப ரிலேட்டட் அண்ட் ஆப்போசிட்ஸ் கூட. எதனால சொல்கிறேன்னா, ஆக்சிடென்ட்ன்றது என்னென்னா, நான் சொன்ன சிட்னா என்ன அர்த்தம்? ஃபால். ஆக்ஸ்னா சன்ஃபால். ஸோ சன்ஃபால் எங்கே நடக்கும்னா வெஸ்ட்டில். ஸோ ஓரியன்ட் ஆரி அப்படின்ற ஒரு வேர்ட்லேருந்து இருக்கும். அப்போனா ரைஸ்ன்னு அர்த்தம், மேலே எழுதுறது சன்ரைஸ். ஸோ சன்ரைஸ் எங்கே நடக்கும்? ஈஸ்டில். அப்போ ஆக்சிடென்ட்னா வெஸ்ட், இல்லை வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், இல்லைன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோ இல்லை வெஸ்டர்ன் கான்டினென்ட்ஸோ, இது எல்லாத்தையும் பற்றி பேசுறது ஆக்சிடென்ட். அப்போ ஓரியன்ட்னா ஈஸ்ட். அப்போ அதாவது ஏஷியா அந்த மாதிரி சைடில் வர்றது எல்லாமே, ரஷ்யா, ஏஷியா இதெல்லாம் வர்றது எல்லாமே, ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிறது எல்லாமே ஓரியன்ட்னு சொல்லுவோம். இந்த 2 வேர்டு பார்த்துக்கோங்க, இது சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ்ல வரலாம். ஸோ ஆக்சிடென்ட், த ஆக்சிடென்ட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் த வேர்ட் ஓரியன்ட். நான் சொன்னது தான் யூரோப் அண்ட், இது ஆக்சுவலாக அண்ட் வரணும், நான் தப்பாக அது டைப்போ மிஸ்டேக். யூரோப் அண்ட் அமெரிக்கா ஆர் ஆக்சிடென்டல் கண்ட்ரிஸ். ஆக்சிடென்டல் கண்ட்ரிஸ் என்னன்னா வெஸ்ட் சைடில் இருக்க கண்ட்ரிஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒகேஷன், இது ஸ்லைட் மாதிரி வந்துச்சு. ஸோ this seems like a good occasion for a get together. ஓகே, this seems like, அப்புறம் இது 1 time நடக்கக்கூடிய ஒரு விஷயம். டெய்லி நடந்துச்சுன்னா அது ஒகேஷனாக இருக்காது, 1 time நடக்கிறதா ஒகேஷன். She was happy on the occasion of her marriage. So marriage of course 1 time thing தான். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்க, he made an occasional trip. occasional tripனா
ரெகுலராக கிடையாது, டைம்லி, தென் அண்ட் தேர். ஓகே, he wrote an occasional poem in honor of the queen's birthday. ஒகேஷனல் போயினா ஒரு ரெகுலராக அவங்க எழுதுறவங்க கிடையாது, அப்பப்போ எழுதுறவங்க தான். ஸோ அப்பப்போ எழுதுகிற மாதிரி ஒரு போயம் எழுதுறாங்க. ஓகே, ஸோ அதுதான் இந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங். இதில் 2 மெயின் வேர்ட்ஸ் பார்த்துருப்போம். ஆக்சிடென்ட் பார்த்துருப்போம், ஓரியன்ட் பார்த்துருப்போம், டிகேடன்ட் பார்த்துருப்போம். இந்த டிகேடண்ட்டை பேஸ் பண்ணி டிகேன்றது நீங்கள் கற்றுருப்பீங்க, டீகம்போஸும் கற்றுருப்பீங்க. அப்புறம் ஆக்சிடென்ட்ன்ற ஒரு வேர்டு பார்த்துருப்பீங்க, அதில் ஓரியன்ட்ன்ற ஒரு வேர்டு பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ